தனுசில் இருக்கக்கூடிய மூலம், தனுசில் இருக்கக்கூடிய போராடம், தனுசில் இருக்கக்கூடிய உத்திராடம், கடந்த கால கசப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற வகையில் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குருவினாலோ சனியினாலோ எந்த விதமான நற்பலனை பெற முடியாமல் போராடினீர்கள். நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, பட்டம், பதவி அத்தனை இருந்தும் ஏதோ ஒரு விரக்தியான ஒரு மனோநிலை, ஏதோ ஒரு இழப்பை, ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாமல் போய்விட்டதே என்று கலங்கி தவித்தவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கடக குருவாக இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் இருக்கின்றார். 2026ஐ பொறுத்த வரைக்கும் மத்தியம பகுதி கிட்டத்தட்ட பாதி பகுதியை கடந்து விடுவீர்கள். அதுவரை பார்த்திங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 தனுசு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஒரு 4-5 மாத காலம் குருவினுடைய பார்வை இருப்பதனால போட்டி, பொறாமை, வம்பு, வழக்குகள் எத்தனையோ எதிர்ப்பான ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அத்தனையெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்குரிய வாய்ப்பாக பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு.